சத்யா, நாம கடல்ல இருந்து ஒரு 40 கிலோ சூர மீன் எப்படி ஜேசிபி ஏத்திட்டு வந்திருக்கிறோம் பாத்தியா? அதை நம்ம கொண்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். பரவாயில்ல, எப்படியோ ஒரு வழியா கொண்டாந்து ஜேசிபியில கொண்டாந்து சேர்த்திட்டா. சீக்கிரமா மீன் சுத்தம் பண்ண சொல்லிடலாம். சரியா? திண்டாடிட்டு போய் அந்த பக்கம் இந்த பக்கம் விழுந்துடாதீங்க சொல்லிட்டேன். வெயிட் தூக்க முடியாத சொல்லிட்டேன். தூக்கிட்டு வாங்க சீக்கிரமா. தம்பி கொஞ்சம் முன்னாடி வந்து மேல தூக்குங்க, நாங்க மீனை கட்டிக்கிறோம். கொஞ்சம் லைட்டா முன்னாடி வாங்க. ஐயோ அம்மா, ஏன் தம்பி நீங்க வேற மனசார ஆளை தூக்கி தெரிஞ்சிருப்பீங்களே. வாங்கப்பா மீனை கட்டலாம் வாங்க. நல்ல வேலை வச்சவோ. நல்லா பிடிச்சுக்குங்க, விட்டுட்டீங்கன்னா போச்சு. தூக்கு தூக்கு தூக்கு. சூப்பர் சூப்பர். தம்பி இந்த இடம் சரியில்லை, கொஞ்சம் திருப்பி நிறுத்துங்க. திருப்பி 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 திருப்பி. லைட் போ. லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். தம்பி நான் விழுந்தாலும் பரவாயில்ல, மீன் உள்ள காட்டிடாத சித்த. தேய் பாப்பா தேச்சு புடிச்சு புடிச்சு புடிச்சு. அதான் பாரு. நீதான் சுத்துவ, மீனை சுத்தி விடு. இரு பாப்பா. மேல விடு, மேல விடு. என்ன ஹெல்ப் பண்ணாத்தானே 50 கிலோ மீன் பிடிக்க முடியுமா? 40 கிலோ மீன். கடல் இருக்கிறதால இப்படி இருக்க மாட்டேன் தேவாப்பா. மீனுக்கு கோடு வாட்டுக்கலாம். கத்தி சார்பு இருக்குது பாப்பா. அதெல்லாம் கறி தொட்டு பாக்குற. தம்பி இந்த மீனுக்கு அளவா குழி போட்டுக்கலாம். பறிங்க இப்போ கரெக்டா இருக்கும். கரெக்டா ஒரு 3 அடி அந்த பக்கம் போடுங்க, அந்த பக்கம். ஏன் சத்தியா 4 அடி போதும் தானே? போதும். அந்த மீன் 4 அடி தான் வரும். சீக்கிரமா போய் வேலை ஆரம்பிக்கலாம்.
ஓடே கால் மலைக்கு ஓட்டாது நீங்க எண்ணெய் ஊத்திக்கலாம். நறுக்கிய வெங்காயம் போட்டுக்கலாம். அரைச்ச இஞ்சி பூண்டு, நறுக்கிய குடமிளகாய், நறுக்கிய தக்காளி, அரைச்ச மீன் மசாலா, கல்லுப்பு, நறுக்கிய கொத்தமல்லி, மிளகாய் அரைச்சுக்கலாம். சத்யக்கா ஓய் பொக்லிங்கார தம்பியார் போயிருச்சு. எங்க போயிருச்சு? எங்கேயும் தெரியல. நான் போய் ஓட்டி பார்க்கலாம். ஓட்ட தெரியுமா? சரி போ, நந்தினி இருக்கிற போட்டு தள்ளிடுவோம். ஓடு நந்தினி போட்டு தள்ளி. ஆமா போ நந்தினி. பார்த்து கார்த்திகா பொக்லின் ஓட்டுறாளாமா. வரமிளகாய் அரைச்சுக்கலாம். வாங்க, ஆளுக்கு கொஞ்சம் மூஞ்சில் பூசி விடுறேன். அரைச்ச மிளகு, தலைக்கு போடலாம். அம்மியில அரைச்ச மிளகாய் சாந்து தேய்ச்சுக்கணும். சரிங்க, நீங்க போடுங்க. ஏயக்கா ஐமக்கா இரு இரு அவ்வளோதான்க்கா. இரு கணக்கு அந்த பக்கம் போறடா. மிளகாடா இன்னைக்கு தாண்டா. ஸ்பீடு வை, எதுக்கு அப்படியே கஷ்டப்படுற? அப்படியே எக்ஸாம் தேய்க்கா உள்ளக்குள்ள போட்டு சும்மா தேய்ச்சு விடும். அவ்வளோதான். மீனுக்கு டப்பிங் வச்சுக்கலாம். பைத்தியமே சொல்ல தெரியுதா? நந்தினி நீ சொல்லு. நந்தினி ஸ்டஃப் அது ஏண்டி அதையெல்லாம் சொல்லாத. குடமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வறுத்து ஒரு சாந்து மாதிரி வண்டிக்கிறோம்ல, அதை வந்து மீன் கிரேவிய வயிற்றுக்குள்ள வச்சுக்கலாம். போடுங்க வயிற்று போடுங்க. ஏய் போடு நிறைய போடு. மீன் வயிற்றுக்குள்ள முட்டை வச்சுக்கலாம். மசாலா தடவுங்கப்பா கொஞ்சம். சரிங்கப்பா. என்னாச்சுன்னு தெரியலையே. கேப்சிகம் வயிற்றுக்குள்ள வச்சுக்கலாம். படிச்சது 2வது, இங்கிலீஷ் தான் பேசுவாங்க தர. மீன் வயிற்று தச்சுக்கலாம். அவ்வளோதான். அப்படி முன்ன பின்ன வெட்டி இருந்தா தானே தெரியும். சூப்பருங்க. முட்டை எடுத்து இப்படி வையுங்க மாவுத்துக்குள்ள. இந்த வாளுக்கு ஆயில் பேப்பர் சுத்திக்கலாம். மீனை தூக்கணுமாக்கா? அப்படி திருப்புப்படி என்னடி பண்றீங்க? ஓகேக்கா. சுத்த திருப்புனா தானே வாசே. தூக்கு சாந்தி தூக்கு. மேல கூட 2 பேர் கை தூக்கு. அந்த பக்கம் எடுக்கா. எடு சாந்திக்கா. உனக்கு என்னப்பா சொல்லி போட்டு போயிருவேன். ஆமா போனே மத்த நேரம் எல்லாம் உப்பு வாங்க போனேன். இல்ல
இல்லக்கா இன்னொன்னு என்ன தப்பு கணக்கு போட்டை முடித்தேன் தங்காவே நாள தங்காமே. உப்பெல்லாம் கொட்டியாச்சுங்க. கொட்டின உப்புல முட்டையை உடைச்சு ஊத்திக்கலாம். 2 3 ஆனை நான் பச்சை முட்டைலாம் குடிக்கிறது இல்ல. ஓ என் மேல உப்புல பாத்தீங்கன்னா முட்டையெல்லாம் உடச்சு ஊத்தியாச்சுங்க. இப்ப கலக்கலாம். முட்டை கலக்கி குழம்பு கலக்கி வேணுமா முட்டை கலக்கி வேணுமா? மாவு பிணையலாமா? லே 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 லே. நீ எல்லாத்தையும் என்ன பண்ற நீ என்ன பண்ற? முட்டையோட கலக்கி வச்ச உப்பை பாயில் பேப்பர் மேல வச்சு மீனை மூடி வச்சுக்கலாம். போடுக்கா. மீன் சுடுறதுக்கு இப்ப விரவெல்லாம் போட்டுக்கலாம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப மீனை குளிக்குள்ள இறக்கலாம். இறக்கிடலாம். கீழே கம்பி இப்படி இந்த கம்பி இப்படி கீழே இந்த கம்பி இப்படி போங்க ஐயோ அம்மா. பச்சை வைக்கிறாங்க. அப்படி சரி போ இந்த பக்கம் வாங்கல. ஆமா குளிக்கல வச்சு 1 மணி நேரம் ஆச்சுங்க. மீன் ரெடி ஆயிடுச்சுன்னு பாத்துக்கலாம். நம்மளால தூக்க முடியாது. இப்ப அண்ணாக்கெல்லாம் வந்திருக்காங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. தூக்கிக்கலாம். வா வா இமக்கா இந்த சைடு குடிச்சுக்கறியா? கம்பி எடுத்து உள்ள விடுங்க. நீ கம்பி நான் பைப் எடுத்து உள்ள விடுங்க சார். சூப்பர் சூப்பர். அப்படி புடி 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 கம்பி புடி 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 அவ்வளவு. நீ கரெக்ட் அப்படி அப்படி கம்பி கம்பி போட்டு விடுங்க. கம்பி விடுங்க. அண்ணா நீ சோந்து போக வரல. கொஞ்சமா தண்ணிக்கோ. பயிர் வட்டற போகுது. மீன் வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. இப்போ உப்பு அடைச்சிக்கலாம். நீ ஒரு பக்கம் போடு, நான் ஒரு பக்கம் போடுறேன். கெட்டியோகுப்பா. மெதுவா பாயில் பேப்பர் பிரிஞ்சிரு போகுது. வாசனை பயங்கரமா இருக்குது. பாயில் பேப்பர் அப்படியே இருக்குதுவாரு. ஐவக்க தலையில வைக்கணும். செம டேஸ்ட். இங்க பாரு சாமி சங்கம்
தட்டு அள்ளி போடுங்க உப்புட்டுது எங்க அப்பா அங்கவா இருக்கு கேக்கு மாதிரி எனக்கு பீஸ் முட்டைகள் முட்டை அங்க பாரு கேக்கு மாதிரி லேயர் லேயரா வந்திருக்குதுடா. ஆமாக்கா இங்க பாரு அப்படியே கறினா ச்சே. அதான் கடல் மீன் இது தொட்டுக்கோ நம்ம வில்லேஜ்ல இருக்கிறதுக்கு கடலுக்கும் இருக்கிறதுக்கு இதுதான் லேயர் லேயர் மீன். சூப்பர்டா உனக்கு நீ நல்லா போட்டி போட்டியா அவசரம் மீன் இங்க பாருங்க அப்படியே ஆட்டுக்கறி கோழிக்கறி நம்ம எப்படி சாப்பிடுமோ அதே மாதிரியே லேயர் லேயரா இருக்குதுங்க. லேர் இந்த கிரேவி வச்சுக்கோ காட்டு கிரேவி வாய்க்கு வச்சு வாய் கொஞ்சம் போட்டு எல்லா முட்டையுமே நந்தினி சாப்பிட்டா. அப்புறம் கேக் பீஸ் சூப்பராக இருக்குது. கிரேவி சும்மா மீனுமே சூப்பராக இருக்குது. முழுங்கிட்டு சொல்லுமா முழுங்க முடியல. எத்தனையோ வகையான மீனெல்லாம் சாப்பிட்டுருக்கேனுங்க, கோழி கூட சாப்பிட்டுருக்குங்க சுட்டு. ஆனா இன்னைக்கு 40 கிலோ சூற மீன் வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிட்றதுக்கு அடி பொலிங்க. இதே போல கலகலப்பான வீடியோ பார்க்கணும் வில்லேஜ் சூப்பர் குக்கிங் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.